வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லியோட இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் 22வது படத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோயினிக்கான ஒரு வீடியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஹீரோயினியாக நம்ம தீபிகா படுகோன் வந்து நடிக்க போகிறதா நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு வேறு லெவல் அஃபிஷியல் வீடியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணல அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட தீபிகா படுகோன் கேட்குற மாதிரியும் அவங்களோட கதாபாத்திரத்தை அப்படியே டீட்டெயிலாக வந்து சொல்கிற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. குறிப்பாக அந்த காமிக்ஸ் அந்த புகைப்படத்தெல்லாம் அங்கங்கே காமிக்கிறாங்க. அந்த காமிக்ஸ் புகைப்படம்லாம் ரொம்பவே வேறு லெவலில் இருந்தது. நம்ம அட்லி அவர்கள் இந்த படத்தை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக வந்து எடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜானருக்கு தகுதியான ஒரு படமாக இருக்க போகுது. குறிப்பாக இந்தியன் சினிமாவே தூக்கி விடுற அளவுக்கு ஒரு ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து அந்த கட்சீனில் வந்து அவர் குதிரை மேலே ஏறி நம்ம தீபிகா படுகோன் யார்ட்டையோ வந்து பால் சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து விஎஃப்எக்ஸில் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. இந்த படத்தோட அவுட்புட்டுக்காக எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கேஸ்டிங்கும் இப்போ வந்து அப்படியே பெருசாகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறையா ஹீரோயின் இருக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் அஃபீஷியலாக இப்போ தீபிகா படுகோன் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம அட்லியோட டைரக்ஷனில் நம்மளோட அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் இந்த படம் இருக்க போகுது. இந்த படத்துக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பிக் ஸ்கேலில் ஒரு வேறு லெவல் படமாக தமிழ் சினிமாவை தூக்கி விடுற படமாக இருக்க போது. நம்ம அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து அவர் புஷ்பா 2 கொடுத்துருந்தாரு. வேறு லெவல் சக்கப்போடு போட்டுச்சு. அதே மாதிரி அட்லியும் இப்போ தான் ஜவான் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு இந்த ப்ராஜெக்டாக 2 வருஷம் அவங்க கேப் போட்டிருந்தாரு. இப்போ இவங்க 2 பேரும் காம்பினேஷன் சேர்த்தனோடனே வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தோட கேஸ்டிங்கும் அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியும் வேறு லெவல் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இந்த ஸ்டோரிக்காக அவர் 2 வருஷம் உழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த சினிமாகிராஃபி அதே மாதிரி இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் இந்த படத்தோட அவுட்புட்க்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் நம்மளோட தீபிகா படுகோன் வந்து ஜாயின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.